ஹோட்டல் கடைக்காரன் கொள்ளையடிச்சது பத்தலைன்னு டீ கடைக்காரன் கொள்ளையடிக்கிறான். இப்போ புதுசாக நம்ம சிக்கனை பொரிச்சு விற்கிறேன் கொள்ளையடிக்கிறான். அவர் எப்படி கொள்ளையடிக்கிறாருன்னா, மசால் பொடி சொந்தமாக அரைச்சி கறியில் ஏவிடுறாப்புல. வாடை மனமாக இருக்குன்னு இருக்கவே பூரா ஊருக்குள்ளே இருக்கவே பூரா தேடி அவன் கடைக்கு போய் சிக்கன் சாப்பிட்றான். சரி, அது சாப்பிட்டு போட்ட ரைட்டு விடுங்க. ஆனால் என் கொள்ளையடிக்க காரணம் யார் தெரியுமா? எந்த மக்கள் கடையை அதிகமாக தேடி போகிறானோ அந்த கடைக்காரன் காசு ஆசை வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவான். கறி கடைக்காரன் எப்படி கொள்ளையடிப்பானா, கொஞ்சம் நல்ல கறியாக வாங்கிட்டு வந்து விற்பான். இப்போ கொஞ்சம் பழைய கறியெலாம் போட ஆரம்பிச்சிட்டான். அவன் கடையில் போய் சாப்பிட்டு பாருங்களேன், வீட்டில் பொரிக்கிற கறி வந்து வேறு மாதிரி இருக்கும். அவன் கடையில் சாப்பிட்ற கறியை பாருவேன், கொலன்னு இருக்கும், களி மாதிரி இருக்கும். இதில் மாவை வேறு அள்ளி அப்படியே ஏவிடுறாப்புல தலைவர். சும்மா பதற விடுறாப்புல கறியில். அப்படியே கறி வாடகைக்கு அப்படியே பூரா தேடி ஓடுறான். நீங்கள் தேடி தேடி ஓடி ஓடி அவன் கடைக்காரன் கடைசியில் அவன் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் நல்லாதையும் போட்டுக்குந்தாங்க. இப்போ இவன் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டான். எண்ணெயை மாற்றவே மாட்டேங்கிறான். என்னமோ அடி பிடிச்ச கறியே இருந்துருக்கு அந்த எண்ணெயவும். எங்கிட்ட ஐஸ் கறி தான் கொலன்னு இருக்கும். பார்த்து சாப்பிடுங்க. இல்லைன்னா ஒரு நாள் சாப்பிடும் போது என் கடையை நோட் பண்ணி பாரு, தெரியும் உங்களுக்கே. நான் சும்மா சொல்கிறேன்னா, அவன் கடைக்கு எவன் சாப்பிட்றான் போனோமா கறியை வச்சானா திண்டமா வந்தோமான் இருக்காங்க. எதையும் நோட் பண்ணி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க.